உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்பொழுது என்னுடைய ஜோதிட பக்தரிடத்திலிருந்து வந்திருக்கின்ற கேள்வியாகப்பட்டது மிக நீளமான கேள்வி. ஜோதிட சத்குருஜி மேகுரு அவர்களே, இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார்? அப்படி உருவாக்கி 12 ராசிகளையும் உருவாக்கி அந்த 12 ராசி வீடுகளுக்கு 9 கிரகங்களை அதிபர்களாக்கி பின் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதை 108 கூறுகளாக்கி பின் காலபுருஷ தத்துவ ஞானத்தை 360 டிகிரிகள் என்று கணித சூத்திரமாக்கி உருவாக்கியது யார்? மேலும் இது அனைவரின் வாழ்விலும் பயந்தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. மேலும் நானும் ஒரு ஜோதிடன்தான். நான் என்னிடம் வருபவர்களிடம் இந்த கலையின் விதிகளின் மூலம் பலன் சொன்னால் ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அப்படி இவ்வளவு துல்லியமாக பலன் தரக்கூடிய ஜோதிட விதிகளை உருவாக்கிய அந்த முதல் மனிதன் யார்? கடவுளா? அப்படி என்றால் அந்த கடவுளே இந்த பூமிக்கு வந்து உருவாக்கி விட்டு சென்றாரா என்பதை தயவுகூர்ந்து விளக்குங்கள். தொழிலாளர்கள் என்பது கீழ்நிலை, முதலாளிகள் என்பது மேல்நிலை. ஆக இந்த தொழிலாளிகள் அனைவருமே யாருடைய ஆதாரத்தில் வாழ்கிறார்கள் என்றால் மேலே, தனக்கு மேலே இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய ஆதரவால் தான் வாழ்கிறார்கள். அப்படி நமக்கு முதலாளிகள் தான் வானமண்டலம் என்று மாதி மனிதன் நம்பினான். அதுதான் அறிவியலும் கூட. முதல் அறிவியலுக்கு சொந்தக்காரன் நம்முடைய ஆதி மனிதன் தான். அப்படி என்றால் அந்த ஆகாயத்திலிருந்து மழை வருகிறது என்றால் அனைத்தும் அங்கிருந்தான் வருகிறது. மழை இல்லை என்றால் செல்வம் இல்லை. அதாவது செல்வத்தின் குறியீடாக சுக்கிரனை வைத்தார்கள். சுக்கிரன் தான் மழைக்கு அதிபதி. இப்படி அவன் ஆகாயத்தை பார்த்து 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 வரும்போது இயேசு பிரானுக்கு 6000 வருடங்களுக்கு முன்பு சுமேரிய நாகரிகம் என்ற ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த சுமேரிய நாகரிகத்திலே அந்த மத குருமார்கள் 700 அடி டவரை உருவாக்கினார்கள், கோபுரம் போர் உருவாக்கினார்கள். அப்பொழுது இந்த கிரகங்கள் எல்லாமே மிக அருகில் இருந்தது, இவ்வளவு தொலைவில் இல்லை. அந்த கிரகங்கள் மிக 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 நகர்ந்து 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 தான் இன்றைக்கு அவ்வளவு தொலைவிற்கு அது சென்றிருக்கிறது. ஆக அந்த சுமேரியர்கள், அதாவது சோதிடத்தின் பழமையான நாகரிகம் சுமேரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு சின்ன பின்குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். சுமேரிய நாகரிகம், அந்த சுமேரிய நாகரிகம் இயேசுபிரானுக்கு 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஆனால் சுமேரியர்கள் தான் ஜோதிடத்தை உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. அது முற்றிலும் தவறு. இந்தியாவிலிருந்து சென்ற ஜோதிட அறிவு தான் சுமேரியர்களை எட்டியது. காரணம், ரிக் வேதம் பாலகங்காதர், லோகமானிய பாலகங்காதர திலகர் ஒன்றை குறிப்பிடுகின்றார். வேதங்கள் மிக பழமையானது என்று. ரிக் வேதத்திலே ஒரு விண்மீன் கூட்டம் காணப்படுகின்றது. அந்த விண்மீன் கூட்டம் என்பது 95,000 வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றக்கூடியது என்றால், அப்படி என்றால் வேதங்கள் எவ்வளவு பழமையானது என்று பாருங்கள். சுமேரிய நாகரிகம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, இயேசுபிரானுக்கு முன்பு 6000 ஆண்டுகள். ஆனால் ரிக்வேதத்தில் தோன்றக்கூடிய அந்த ஒரு விண்மீன் கூட்டம் 95,000 வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றக்கூடியது என்று சொல்லும் பொழுது, அப்படி என்றால் இந்தியாவில் இருந்துதான் சோதிடம் அறிவு சுமேரியர்களுக்கு சென்றது. மேலும் சோதிடத்தில் ஆழ்ந்த விதிகள், மீண்டும் நான் சொல்கின்றேன், என்னுடைய ஜோதிட அன்பர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சோதிடத்தின் மிக 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 ஆழ்ந்த விதிகள் இந்தியாவில் தான் உருவாக்கப்பட்டது. உதாரணமாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தின் 12 ராசிகள், பிறகு 27 நட்சத்திரங்கள், பிறகு அந்த 27 நட்சத்திரங்களை 108 கூறுகளாக்கியது. பிறகு அந்த 108 கூறுகளும் 360 டிகிரிகளாக வியாபித்திருப்பது. பிறகு அந்த ஒவ்வொரு ஸ்தானத்திற்கென்றும் 2 ஸ்தானங்களுக்கு ஒரு கிரகங்களை அதிபதிகளாக்கியது. பிறகு அதற்கென்று சத்யாச்சாரியார் பஞ்ச சித்தாந்தம் செய்தது. பஞ்சம் என்றால் 5. ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கென்றும் சில டிபார்ட்மெண்ட்டுகள் வரும். காரகத்துவம் என்றால் உங்களுக்கு புரியாது, டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு தலை என்றால் தலை, அந்த மூளை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு 50 விஷயங்கள். 2ஆம் இடம் என்றால் பொருளாதாரம், பொருளாதாரத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு 50 விஷயங்கள். அதான் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை தேடக்கூடிய சமர்த்து, திறமை, யுக்தி, அறிவு, இப்படி அந்த பாவத்திலே உளவியல் ரீதியான விஷயங்களும் இருக்கிறது, பொருளியல் ரீதியான விஷயங்கள் இருக்கிறது, உறவியல் ரீதியான விஷயங்கள் இருக்கிறது.
அகவியல் ரீதியான விஷயங்கள் இருக்கிறது. அகவியல் தான் ஆன்மீகம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் ஆழ்ந்த விதிகளை உருவாக்கியது இந்தியாவில்தான். இங்கிருந்து தான் சுமேர்களுக்கு இந்த ஜோதிட அறிவு சென்றது. பிறகு அவர்கள் அந்த காலகட்டத்திலே கிரகங்கள் மிக மிக அருகில் இருந்தது. அந்த மிக அருகில் இருக்கும்பொழுது தான் அவர்கள் முதலில் பாபிலோனியர்கள் 5 கிரகங்களை வைத்து பலன் பார்த்தார்கள். பிறகு சுமேரியர்கள் அதே 5 கிரகங்களை வைத்து பார்த்தார்கள். ஆனால் 7 கிரகங்களை வைத்து பார்த்தது இந்தியாவில்தான். அன்றைக்கே 7 கிரகங்களை, சப்த கிரகங்கள், அதனால்தான் 7 நாட்கள். அதே போல் தசாம்ச கணிதம் இந்தியாவிலிருந்து சென்றது தான். சமஸ்கிருத சொல்லிலே ஒவ்வொரு சொல்லுக்கும் பல அர்த்தங்கள் உண்டு. அதனால்தான் அது தேவ பாஷை என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு சொல்லிற்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒரு குறிப்பாக வேதனா என்ற ஒரு வார்த்தையிலே நோயிங் அண்ட் பெயினிங் என்று 2 அர்த்தங்கள் வரும். நீங்கள் ஆங்கிலத்திலே பெயின் என்று சொல்லலாம், தமிழிலே வலி என்று சொல்லலாம். ஆனால் வேதனா என்றால் வலியும் அந்த வலி ஏன் ஏற்பட்டது என்பதை அறிவும் ஏற்படும். வேதனா மீன்ஸ் ஒரு மனிதன் வேதனையில் இருக்கிறான், அந்த வேதனை ஏன் அவனுக்கு ஏற்பட்டது என்ற மூலக்கூறுகளை ஆராயும் வார்த்தை தான் வேதனா. அதனால்தான் அது தெய்வ பாஷை என்று சொல்லப்பட்டது. ஆக இந்தியாவில் தான் ஜோதிடத்தினுடைய ஆழ்ந்த விதிகள் உருவாக்கப்பட்டது. அப்படி அந்த சுமேரிய நாகரிகத்தின் மக்கள் தான் டவர்களை கட்டிக்கொண்டு மேலே இருந்து அந்த கிரகங்களை உற்று நோக்கினார்கள். பிறகு ஆதி மனிதன் இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை எப்படி உருவாக்கினான் என்பதற்குத்தான் நான் இவ்வளவு விளக்கங்களும் தந்து கொண்டிருக்கிறேன். எப்படி உருவாக்கினான் என்றால் கேள்வி கேட்டுத்தான் உருவாக்கினான். பிறகு இந்தியாவிலே சப்த ரிஷிகள் தான் பிரதானமானவர். அந்த சப்த ரிஷிகளிலே பிருகு, அதனால்தான் பகவத்கீதையிலே கண்ணன் நான் ரிஷிகளிலே, முனிவர்களிலே, ரிஷிகளிலே நான் பிருகு ஆவேன் என்று சொல்கின்றார். முதலில் சமஸ்கிருத சொல்லான ரிஷி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ரிஷி என்றால் ஏதோ உங்களுக்கு புரியாத பாஷையில் இருப்பதாலேயே பல உண்மைகளை தவற விடுவீர்கள். ரிஷி என்றால் மிக அதிகமான நுட்ப அறிவு உடையவன், மிக நுண்ணிய அறிவு உடையவன், மிக நுண்ணுணர்வு உடையவன். பிரபஞ்சம் ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டு அதனுடைய சூக்ஷ்ம விதிகளை உணர்வாலும் நுண்ணுணர்வாலும் மிக அதீதமான நுண்ணுணர்வாலும் உணரக்கூடிய சக்தி என்று பொருள். இதை நான் மீண்டும் உங்களுக்கு விஞ்ஞான ரீதியாக விளக்கிவிட்டு பிறகு நான் இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை இப்படித்தான் உருவாக்கினான் ஆதி ரிஷிகள் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்று ஒன்று உண்டு, அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள். அங்கே தி லா வார், தி THELAW, தி லா என்றால் பைலாக்களை உருவாக்கும் இடம். தி லா வார் லேபரட்டரி என்று ஒன்று உண்டு. அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தி லா வார் என்ற லேபரட்டரியிலே கடந்த நூற்றாண்டிலே ஒரு மிக சரித்திர முக்கியத்துவமான ஒரு சோதனையை நடத்தினார்கள். அதாவது ஒரு பூ, அதாவது இன்னும் அது பூக்கவில்லை, ஆனால் அந்த பூப்பதற்கு முன்பு அதை ஒரு கேமராவில் படம் பிடிக்கிறார்கள் விஞ்ஞானிகள். படம் பிடித்து விட்டு அதை உடனடியாக அவர்கள் ஐப்போசிடை போட்டு அதை கழுவி பார்க்கிறார்கள். அந்த படத்திற்குள் அந்த பூ மொட்டாக இருக்கும்போது எடுக்கப்பட்ட படம், மொட்டாக இருக்க போது காலையில் எடுத்த படத்தை மீண்டும் போய் அவர்கள் மதியமே அதை கழுவி பார்த்தால் அதில் படம் எப்படி பிடித்திருக்கிறது என்றால் அது மலர்ந்திருக்கும் நிலையில் அந்த படம் இருக்கிறது. விஞ்ஞானிகளுக்கு ஒரே ஆச்சரியம், ஏதோ ஒரு கோளாறு இந்த கேமராவில் நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அந்த மொட்டு அங்கேயே இருக்கிறது. மீண்டும் அவர் லேபரேட்டரிக்குள் வருகிறார்கள், அந்த கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்டிருக்க அந்த மொட்டுவை பார்க்கிறார்கள், அது இன்னும் மொட்டாகவே தான் இருக்கிறது. ஆனால் இந்த படமோ அவர்களுக்கு அந்த மொட்டு மலர்ந்து விரிந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. அவர்கள் சத்தியமாக நம்பினார்கள் இந்த கேமராவில் படச்சுருளில் ஏதோ கோளாறு நடந்திருக்கிறது. சரி, இருந்தாலும் ஒரு விஞ்ஞானி சொன்னார், நாளை வரை நாம் பொறுத்திருப்போம், எப்படியும் இந்த பூ மலரும் அல்லவா, அப்படி மலரும் பொழுது இப்பொழுது இந்த படத்தில் வந்திருப்பதைப் போலவே அது மலர்ந்திருந்தால், அதே போல் ஒத்திசைவதற்குள் இருந்தால் பிறகு நாம் இதை கோளாறு என்று எப்படி சொல்ல முடியும் என்று பொறுத்திருந்தார்கள். அந்த பூ மலர்ந்தது. மலர்ந்த உடனே பார்த்தார்கள், கிட்டத்தட்ட இந்த அதாவது அது மொட்டாக இருக்கும்போது எடுத்த புகைப்படத்தில் இருந்த அதே போல் தான் அது மலர்ந்திருந்தது. பிறகு வியந்தே போனார்கள்,
எதிர்காலம் நிகழ்காலத்திற்குள் பொதிந்திருக்கிறது என்ற விஞ்ஞான கோட்பாடை அப்போதுதான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். எதிர்காலத்தினுடைய நிகழ்வுகள், எதிர்காலத்தின் நிகழ்வுகள் நிகழ்காலத்தில் மறைந்திருக்கிறது. ஆனால் அந்த கேமராவிலே சில நுட்பமான தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தது. மிக நுண்ணுணர்வான தகடுகள் இருந்தது. அந்த மிக நுண்ணுணர்வான தகடுகள் தான் எதிர்காலத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூவை மொட்டாக இருக்கும்போதே அதை படம் பிடித்து விட்டது என்கின்ற கோட்பாட்டிற்கு வந்து நின்றார்கள். இப்படித்தான் காலபுருஷ தத்துவ ஞானமும் ரிஷிகளால் உருவாக்கப்பட்டது. அந்த ரிஷிகளுக்கு இந்த கேமராவிலே இருந்த அந்த தகடுகளை போன்ற அவருடைய மூளையிலே மிக நுண்ணிய செல்கள் இருந்தது, மிக நுண்ணிய உணர்வலைகள் இருந்தது. இது எப்படி இருந்தது என்று கேட்கிறீர்களா? அண்டத்தில் இல்லாதது எதுவுமே கண்டத்தில் இருக்கும் அனைத்துமே கண்டத்தில் இருக்கிறது. இந்த கண்டத்தில் இருக்கும் அனைத்துமே இந்த பிண்டத்தில் இருக்கிறது. இந்த பிண்டமாகப்பட்டது இந்த மொத்த பிரபஞ்சத்தின் வரைபடத்தின் ஒரு சின்ன துகள்தான் இந்த பிண்டம். நன்றாக மீண்டும் சொல்கின்றேன், அண்டத்தில் இல்லாதது எதுவுமே எங்குமே இருக்காது, எல்லா இடத்திலுமே வியாபித்திருக்கும். அதனால்தான் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர எங்கும் ஈற்றிருப்பது ஈசனே என்றார்கள். அதாவது இந்த பிண்டத்தில் இல்லாதது எதுவுமே கண்டத்தில் இல்லாமல் இருக்காது. நான் மீண்டும் நீங்கள் புரிந்து கொள்வதாக சொல்கின்றேன், இந்த பிண்டத்தில் இருக்கும் அனைத்துமே இந்த கண்டத்தில் இருக்கும். நீங்கள் தேடி பார்ப்பதில்லை, அவ்வளவுதான். நீங்கள் அதற்காக நாட்களை செலவழிப்பதில்லை, அவ்வளவுதான். நீங்கள் இதுவரையிலும் சோதிடம் என்றால் 1000 ரூபாய் கொடுத்தால் நாம் பணக்காரன் ஆகுவோமா என்பதை தவிர அதில் நீங்கள் போய் எதுவுமே பார்த்ததில்லை. உங்கள் ஆசைகளுக்கும் அபிலாஷைகளுக்கும் சோதிடத்தை பார்க்கும் வரையிலும் நீங்கள் சில கூழாங்கற்களை, சில லட்சங்களை, சில கோடிகளை இதற்கு மேல் நீங்கள் பெற முடியாது. பிறகு அந்த கோடிகளும் அடுத்த தசாபுக்தியில் போய்விடும். சோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம். நிறைய பேர் இது இன்னும் வளர்ச்சி அடையவில்லை என்று நினைக்கிறார்கள். இது மிக பெரிய அளவு வளர்ச்சி அடைந்த மாளிகை. ஆனால் உண்மை நம் கையில் கிடைப்பதும் மீண்டும் கை நழுவி போவதும் வரலாற்றில் வாடிக்கையாக இருந்திருக்கிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.